நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பரசு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எச்சரிச்சேன் தமிழே, ஒரு முறைக்கு பல முறை எச்சரிச்சேன். இனி நான் பொறுமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன். என் பொண்ணு கல்யாணத்தை மொட்டை கடுதாசை எழுதி நிப்பாட்டி இருக்கிறான் அந்த பையன். அவனை நான் 2 துண்டா வெட்டினாதான் என் மனசு ஆறும் தமிழ். நீங்களா வழியை விடுங்க, வீணா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் தமிழ். வாங்கல அன்பரசு, ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க இங்க வரலைன்னா இந்நேரம் நாங்களே உங்க வீட்டுக்கு வந்திருப்போம். உங்க வீட்டுக்கு வந்து பேசுறது சம்பந்தமா தான் நான் ஊர் பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைச்சீங்களா? என்ன தமிழ், புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்ற? அன்பரசு, தமிழ் சொல்றது உண்மைதான்ப்பா. உன் வீட்டுக்கு வரத பார்த்தா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். என் வீட்டுக்கு வந்து என்ன பேசணும்? நானே உங்க வீட்டுக்கு வந்து முறையா பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன் அன்பரசு. அன்பரசு, நம்ம விருப்பு வெறுப்பையெல்லாம் விட்டுருங்க. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நாம தானே நிறைவேற்றணும். என்ன தமிழ், பகைய மறந்துட்டு பரிசம் போடுறத பத்தி பேசுற? ரொம்ப புதுசா இருக்க. வாஸ்தவம் தான், நான் பகையை மறந்துட்டேன் தான். அப்படியே பகை இருந்தாலும் அது உங்களுக்கு எனக்கு தானே அன்பரசு. அந்த பயலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எனக்கு சொந்தமோ பந்தமோ எதுவும் கிடையாது. என் வீட்டில் தங்கியிருக்கான்றதுக்காக அவனுக்கு பொண்ணு தர தயங்காதீங்க. அந்த பையனுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ரொம்ப தங்கமான பையன். அவங்க குடும்பம் சென்னையில் இருக்கு. அவங்க அப்பா பெரிய போலீஸ் ஆபீசர். அவங்க குடும்பம் இங்க இல்லைனாலும் அவங்க சார்பா நான் பொண்ணு கேட்கிறேன் அன்பரசு. என் மேல மதிப்பு இருந்தா பொண்ணு கொடுங்க. என் வீட்டில் தங்கி இருக்கிற சக்தி சரவணனுக்கு உங்க மக ஐஸ்வர்யாவை பொண்ணு கேட்கிறேன். தருவீங்களா? என்ன தமிழ், வீடு புகுந்து நாங்க அவனை வெட்ட தடுக்கிறதுக்காக புதுசா கதை விட்டுட்டு இருக்கியா? சத்தியமா இல்ல. ஊரு பொதுவுல இருந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்கிறேன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? என்னன்னா அப்ப இன்னைக்கு சாயங்காலமே நிச்சயதார்த்தம், சம்மதமா? இன்னைக்கு சாயங்காலமா? ஆமா. நாங்க அசந்த நேரமா பார்த்து பையன் ஊரை விட்டு ஓடி போயிட்டானா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்துல சரியா 4 மணிக்கு நிச்சயதார்த்தம். எனக்கு சம்மதம். வாங்கல. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். பழ மார்க்கெட்டுக்கு போகணும். சரிங்க ஐயா. சௌந்தர்யா, சௌந்தர்யா, என்னங்க? இப்படி உட்காருமா. கொஞ்சம் இருங்க, அடுப்புல ரசம் இருக்கு, இறக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வா. என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் நல்ல விஷயம் தான்மா. முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வா. சரிங்க. சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, நிஜம்தானே. ஊரே இதுதான் பேச்சா இருக்கா? சாயங்காலம் 4 to 6 அவசியம் வந்துருங்கண்ணே.
உட்கார். என்னங்க அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயம்? அது வந்து காலையில நான் அன்பரசுகிட்ட பேசிட்டேன் சௌந்தர்யா. ஹா, என்னங்க சொன்னாரு? முதல்ல கொஞ்சம் தையா தக்கான்னு தான் குதிச்சாரு. ஊருக்காரங்கெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டாரு. ஐயோ. நிஜமாவாங்க? ஆமா சௌந்தர்யா, அவர்கிட்ட பேசி முடிச்சதும் நான் நேரா உங்ககிட்ட சொல்ல தான் ஓடி வந்தேன். திருச்செந்தூர் முருகா, சத்தியமா ஒரு ஒத்துக்குவாரு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. நானும் தாம்மா. எல்லாம் முடிஞ்சதும் நானே ஒரு தடவை என்ன கிள்ளி பார்த்துக்கிட்டேன்னா பார்த்துக்கேன். ஆனா என்னங்க? அது என்னன்னு சொல்லுங்க. அன்பரசு ஒரு கண்டிஷன் போட்டாரு. அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு நானும் பதில் பேசாம சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சௌந்தர்யா. என்ன கண்டிஷனுங்க? நிச்சயதார்த்தம் சாயங்காலம் 4:30 to 6 நல்ல நேரத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆ, என்னங்க சொல்றீங்க? ஆமா சௌந்தர்யா, அவர் இன்னைக்கு நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்லிட்டாரு? அவர் மனசு மாறுறதுக்குள்ள நிச்சயம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு போல. அதனால தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டு பெரியவங்க இல்லாம எப்படி நடத்துறதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்குமா. இதுல என்னங்க இருக்கு? அதான் நாம இருக்கோம்ல, அவசரமான சூழ்நிலை நிச்சயம் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிடலாம். அதை எப்படிம்மா ஒத்துக்குவாங்க? எல்லாம் நாம சொல்றத வச்சுதாங்க இருக்கு. சரிம்மா, சரி, நீ பிள்ளைங்கள்ட்ட சொல்லிடுறியா? என்னங்க இது? இவ்ளோ பெரிய விஷயத்த நான் எப்படிங்க சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். சரி, பிள்ளைங்களை கூப்பிடு. மீனாட்சி, வைத்தி, 2 பேரும் கீழே வாங்க, அப்பா கூப்பிடுறாரு பாருங்க. என்னங்க, ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னீங்க. ஆனா நான் வைத்தி கிட்ட சொல்லிட்டேங்க. ஏம்மா? அது அவன் சந்தோஷப்படுவான்னு தாங்க சொன்னேன். சரிம்மா, சரி சரி. வைத்தி வந்துட்டான். என்னப்பா? ஒரு சந்தோஷமான விஷயம் தான் தம்பி. சொல்லுங்கப்பா. சக்தி இல்லையா? அவன் வெளியே போயிருக்கான்ப்பா. என்ன விஷயம்? அவனும் இருந்தா எல்லார்கிட்டயும் ஒரே நேரத்துல சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. நடந்த எல்லாத்தையும் நானும் அம்மாவும் கலந்து பேசி அன்பரசு வீட்டுல பொண்ணு கேட்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால இன்னைக்கு காலையில அன்பரசு போய் பார்த்தேன். அன்பரசு பொண்ணு தரதுக்கு சம்மதம் சொல்லிட்டார் வைத்தி. சாயங்காலம் 4:30 to 6 நிச்சயதார்த்தப்பா. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவன் ஏன் இதுல இவ்வளவு சந்தோஷப்படுறான்? என்ன தம்பி இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? நீங்க போய் அன்பரசு கிட்ட பொண்ணு கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நீங்க என்னோட பெஸ்ட் அப்பாப்பா. தேங்க்ஸ்ப்பா. நண்பனோட காதலை சப்போர்ட் பண்ண கூட பெஸ்ட் அப்பாவா? சரிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி, மத்தியானம் 3 மணிக்கே மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ரெடியா இரு. இன்னைக்கே எதுக்குப்பா நிச்சயதார்த்தம்? அன்பரசு சொன்னா கேட்க வேண்டியதானப்பா. சரி, நீ போய் ரெடியா. தம்பி, உங்கள்கிட்ட புது ட்ரெஸ்லாம் இருக்குல்ல? இருக்குப்பா. உங்களுக்கு 4 ட்ரெஸ் எடுத்தேன்ல, அதுல 2 போடாமலே இருக்குப்பா. சரிப்பா, போய் கிளம்பு. சரிங்க, நான் சமையல முடிச்சிட்டு வந்துடுறேன். நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். சரிம்மா. என்ன மீனாட்சி, உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா. அப்பா, சரவணன் கிட்ட பேசுனீங்களா? இன்னும் பேசலாமா? இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். நான் பேசிக்கிறேன் மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். அப்பா இருக்கேன்ல. சரி. காசு ஐயா, வண்டி எடுப்பா, பழ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். போலாங்க ஐயா. அண்ணன் காதலை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ஆனா என் காதலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏய் வைத்தி, நானும் ஒரு ஃபோன் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு என் நினைப்பே இல்லாம இருக்குல்ல? அச்சச்சோ, பலமா அடிச்சிட்டனா? வலிக்குதா? சாரி என் செல்லம்ல. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்ன கரடி கூட காதலா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, அதான் பார்த்தனே 2 கரடியும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருந்தது. ஏய் என்ன கிண்டலா? இன்னும் அந்த கரடி நீ கீழே போட்ட மாதிரி தெரியலையே. தூக்கி போட்ட போதுமா? போதும் போதும். ஆமா, வீட்ல எங்க யாரையுமே காணோம். உங்க அப்பா எங்க? கீழே தான் இருந்தாரு, அப்புறம் எங்கேயோ போயிட்டாரு. எங்கன்னு தெரியல. ஆமா, அந்த பொண்ணு பாக்குற விஷயம் என்னாச்சு? எந்த பொண்ணு பாக்குற விஷயம்? அதான்டி உங்க அப்பா கிட்ட பார்லர் போகணும், சேலை வாங்கணும்னு உதார் விட்டிய, அததான் கேக்குறேன். அதுவா? அது எப்பயோ கேன்சல் ஆயிடுச்சுடி. கேன்சல் ஆயிடுச்சா? எப்படி? இதுவும் உன் திருவிளையாடலா? சேச்சே, அதெல்லாம் இல்லப்பா, அதுவே தான் கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க வராங்கன்னு எங்க அப்பா சும்மா தான் சொல்லிருக்கணும். ஐஸ்வர்யா, அப்பா. இந்தாம்மா, என்னதுப்பா? இதுல புது சேலை இருக்கு, கட்டிக்கம்மா. எதுக்குப்பா? கண்டிப்பா காரணம் சொல்லணுமா? நீ தானமா பொண்ணு பாக்குற அன்னைக்கு புது சேலை வேணும்னு கேட்ட, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் தான் ஃபங்க்ஷன். ஆனா இது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் கிடையாது, நிச்சயார்த்த ஃபங்க்ஷன். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் வைரவ அண்ணாச்சியோட மண்டபத்துல 4 to 6 நல்ல நேரத்துல உனக்கு நிச்சயார்த்தம். அப்பா, பொண்ணு பாக்குறதுன்னு அதுக்கு நாம ஒண்ணு பிளான் பண்ணா, சில பேர் எப்படி எப்படியோ பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி போறாங்க. அதான் நேரா நிச்சயமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது பொய்யெல்லாம் இல்லம்மா, நான் இப்ப சொல்றதெல்லாம் உண்மை, சத்தியம். அப்பா, மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் நம்ம மண்டபத்துல இருக்கணும். அதனால குளிச்சிட்டு சட்டு புண்டு புடைய கட்டிக்கிட்டு ரெடியா இரு, சரியா? அப்பா, அண்ணன் இல்லாம எப்படிப்பா? உன் சகோதர பாசம் அப்படியே புல்ல அரிக்குதுமா. பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்திரி, உங்க நொண்ணங்கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். எவருமா காயத்ரி, அப்பா சாயங்காலம் மண்டபத்து நீ வந்துருமா, தொண பொண்ணு நீதான். என்னம்மா? சரிங்கப்பா. அப்படியே செம்பிள்கிட்டையும் சொல்லி நான் வர சொன்னேன்னு சொல்லிடு. சரிப்பா. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஐஸ்வர்யா, நான் பேசுறத மறுத்து பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. வெளியூர் மாப்பிள்ள பார்த்தாதான் மொட்டை கடதாசு எழுதி நிறுத்தி போறாங்க கல்யாணத்தை. அதனாலதான் உள்ளூர்லயே எல்லா விஷயம் தெரிஞ்சவனா பார்த்து மாப்பிள்ள பார்த்துருக்கிறேன். அதனால இந்த மொட்டை கடதாசு எல்லாம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மாடி, இந்த ஊர்லயே பெரிய இடத்துல சம்பந்தம் பேசியிருக்கமா, அவங்க கிட்ட போயெல்லாம் இப்ப என்னால மாத்தி எல்லாம் பேச முடியாது. அதனால நீ வர்ற, சம்மதம்னு சொல்ற, மாப்பிள்ளையோட மாலை மாத்திக்கிற, போட்டோ எடுத்துக்கிற, சொல்றது புரியுதுல? நான் மாப்பிள்ளை யாருன்னு சொன்னா நீ இப்படிலாம் அழமாட்டமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. நான் யாருகிட்ட சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நம்ம தமிழ் இருக்காருல, தமிழ், அவர்கிட்ட தான் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா, என்னமா அப்படி பாக்குற? நீ யார விரும்புறியோ அவங்களோட தாம்மா இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயார்த்தமே. அப்பா, இப்பதாம்மா தமிழ்கிட்ட சம்பந்தம் பேசிட்டு வரேன், அவருக்கு இதுல சம்மதம் தான். என்னம்மா இப்ப சந்தோஷமா? நான் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை மொட்டை கடைதாசியெல்லாம் எழுதி நிறுத்த முடியாதுல்ல? அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உலகத்துல இருக்கிற மத்த பங்க மாதிரியே
இந்த அப்பனுக்கும் மகளை பிடிக்கும்டா. தேங்க்ஸ்ப்பா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல சிலையா எடுத்து கொடுத்துருப்பேன்க்கா. எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சது, ஒண்ணுமே பண்ண முடியல. கோச்சுக்காதீங்க, கல்யாணத்துக்கு நல்ல பட்டு புடவையே வாங்கி தரேன். இந்தாங்க. சாயந்தரம் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். ஸ்டாப். யா. என்னத்த டேய், இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வண்டியை சர்வீஸ் விட்டு அப்படியே போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஐயோ ஐயோ, கால் மீன் மெசேஜ் பண்ணா ஃபோன் பண்ண மாட்டியா? எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்களா? பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ 5 மிஸ் கால்ஸ் 500 மெசேஜஸா? சாரி அத்த. வேணா இப்ப கால் பண்றீங்களா? அட்டெண்ட் பண்ணவா? வாவ். கொழுப்புடா உனக்கு. சாரி அத்த. சரி, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம்டா, கேட்டா அப்படியே ஷாக் ஆயிடுவே. என்ன அத்த? நம்ம வைத்திக்கு இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு நிச்சயதார்த்தம். ஏன்டா அப்படி பாக்குற? அத்த, அவனா அன்பரசு மகளை விரும்புறான்னு தெரியும்ல. அப்பயே அவசரமா வேற யாருக்கும் நிச்சயதார்த்தம் பண்றீங்க? பாவம் அத்த அவன். ஏய், அத்த சிரிக்காதீங்க அத்த. லவ் ஃபெயிலியர் ஆனதா உங்களுக்கு அந்த வழி தெரியும். இல்லனா இப்படிதான் சிரிப்பீங்க. உத வாங்குவ படுவா. என்ன உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? ஐயோ, அது இல்லடா. அப்புறம் நிச்சயதார்த்தம் வைத்திக்கும் யாருக்கோ இல்ல, வைத்திக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான். அத்த ஆ, வாவ். சூப்பர் அத்த. சூப்பர். பொண்ணு அதே அன்பரசு மக ஐஸ்வர்யா தான். அத்த இத என்னால நம்பவே முடியல. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. ஏய், உனக்கு வலிக்குதா? பாஸ் வலிக்குது ஆ, பாஸ். அப்ப உண்மைதான். அத்த என்ன அத்த சொல்றீங்க? அப்படியே எனக்கு உலகமே ரெண்டான மாதிரி இருக்கு. எனக்கும் முதல்ல கேக்குறப்ப அப்படிதான்டா இருந்துச்சு. என்ன ஆச்சு அத்த? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? மீனாட்சி அவ அப்பா கிட்ட வைத்திய லவ் பத்தி சொல்லிருக்கா. அவரு பையனுக்காக அன்பரசு கிட்ட போய் பொண்ணு கேட்டிருக்காரு. அன்பரசும் மனசிறங்கி ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் 4:30 to 6 நிச்சயதார்த்தம். இதுதான் நடந்துச்சு. போதுமா? சத்தியமா என்னால நம்பவே முடியல அத்த. ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாசு, ஐயா. பழம் பூவெல்லாம் வண்டியில இருக்கட்டும், நான் இதை வந்துடுறேன். சரிங்க ஐயா. சக்தி, உங்ககிட்ட பேசத்தாப்பா ஓடி வரேன். தெரியும் சார், மேடம் இப்பதான் எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கை கூடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நானும் தான் சார். சார் கை கொடுங்க சார். மேடம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு வேலை மிச்சம். சக்தி, அன்பரசு இன்னைக்கே நிச்சயம் பண்ணணும்னு கண்டிஷன் போட்டதுனால என்னால எதையும் மறுத்து பேச முடியல. எனக்கு புரியுது சார். இன்னைக்கே பொண்ணு கேட்டு நிச்சயம் பண்ணணும்னு முடிவாகி போச்சு. அதனால யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, கூப்பிடவும் முடியல. உங்க வீட்டு பெரியவங்களை கூப்பிடலன்னு கோச்சுக்க போறாங்கப்பா. ஐயோ பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு உங்க வீட்டு பெரியவங்களையும் கூப்பிடணும். ஐயோ அப்படின்னா ஒண்ணு இல்ல சார், எல்லாத்தையும் நான் போய் சமாளிச்சுக்கிறேன். நிச்சயமா? நிச்சயமா சார். இல்லப்பா, கல்யாணங்கிறது சாதாரண காரியம் இல்ல. யாருக்கும் மனசுல குத்தங்குறை வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வராது சார், நீங்க கவலைப்படாதீங்க. சௌந்தர்யா, தம்பியாங்கம்மா மேல இருக்காங்க. சக்தி, வைத்துக்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை வாங்கி போடு. ஐயோ பரவாயில்ல சார், எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்னா? இப்ப எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி போடுற அளவுக்கு நேரம் இல்லப்பா. அதனால வீட்டுல இருக்கிற புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கப்பா. சரிங்க சார், நான் வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் சார். துணை மாப்பிள்ளைக்கு தான் சைஸ் பத்தாது, அதனால புது ட்ரெஸ் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கோச்சுக்காத. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் புதுசு மாதிரி இருக்கிறதே போட்டுக்கிறேன். தொட மாப்பிளையே வந்துடுறேன். சரி சரி. சக்தி, நான் வேணா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட போன்ல பேசிட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, அவனே பாத்துப்பான். விடுங்க, நிச்சயதானங்க பண்றோம், கல்யாணமா பண்றோம். என்ன சரவணா? சார் நான் பாத்துக்கிறேன். சரி சக்தி, நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சார் என்ன சக்தி? உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கலாமா? என்னப்பா சொல்ற நீ? தோணுது சார், நீங்க பெரிய மனுஷன் சரிப்பா. சார். நீங்க இவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார்.
யூ கிரேட் சார். அப்பா ஸ்தானத்துல நாம இருந்து பேசுறதுனால அப்பாவா நினைக்கிறான் போல இருக்கு. தேங்க்யூ சார். இருக்கட்டும். நான் மேல வெயிட் சரிப்பா. பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ so மச். பாய் மேடம். வைதி. வைத்தி பாஸ் வைதி. வைத்தி பாஸ். நல்ல பையன்ல. ஆமாங்க